அன்னைக்கு நாளுக்கு மிகப்பெரிய உச்சத்துல இருந்த மனோரமா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல வச்சு ரஜினி சாரை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குன்னு வாங்கிடுறாங்க. இது வந்ததுக்கு அப்புறம் ரஜினி சார் எப்படி ரிப்ளை பண்ணுவார், என்ன ரியாக்ட் பண்ணுவார்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மனுஷன் பேசவே இல்லை. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்னவோ தெரியல, ஆச்சி மனோரமாக்கு ஒரு 6 மாசம் பட வாய்ப்பே இல்லாம இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடிச்ச மொதல் படமே ரஜினி சார் கூட, அதுவும் அருணாச்சலம்ல. அவங்க ரஜினி சாரை ஃபேஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க போல் இருக்கு. ஆனா ரஜினி சார் அந்த மேடையில அவங்க பேசினதுக்கான ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல 2008ல ஆச்சி மனோரமாவோட 50 வருஷம் இண்டஸ்ட்ரியில அவங்க இருந்ததுக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கு. அதுல வந்து ரஜினி சார் பேசும்போது தான் சொல்றாரு, பில்லாங்கிற படத்துல நடிக்கும் போது அங்க ஒரு கூட்டத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை பார்த்து ரஜினி சார ரேண்டமா ஒரு பப்ளிக்ல ஒருத்தன் பைத்தியக்கார எப்படி ஆடுறான் பாருன்னு சொன்னதுக்கு ஆச்சி மனோரமானை கூப்பிட்டு அவனை அடின்னு அடிச்சு, இவன் இப்ப இங்க போனாதான் இந்த ஷூட்டிங் நடக்குங்கிற மாதிரி பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரஜினி சார் சொல்றாரு, ஒரு தடவை என்ன அரவணைச்ச கை, இதே கை என்ன 1000 தடவை அடிச்சாலும் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு.